நீங்க அந்த கூட்டத்துல என்ன செய்யணும்? நீங்க கூட்டத்துக்கு போகாதீங்க, ஆனா கூட்டத்துல போயிட்டு வேணும்ட்டே வந்து அந்த இடத்துல போய் தாவேக்கா டிவிக்கே அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்கா? சரி, அந்த மாதிரி சொன்ன போதும் உங்களை ஓட ஓட விரட்டி இருக்காங்க. அத்தோடையாவது நிறுத்தினீங்களா அப்படின்னு கேட்டா கார் எடுத்துட்டு வரோம். சாட்டை விமர்சனம் வைக்கிறாரு. சாட்டை அவங்க பாணியில சொல்லணும்னா சாட்டை விஜய் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அது எல்லாமே கருத்தியலா அரசியல் தானே பேசுறாரு. பதிலுக்கு நீங்க அரசியலா கருத்தியலா பேச வேண்டியது தானே. இருந்தா பேச மாட்டாங்களா? தெரிஞ்சா பேசி இருக்க மாட்டாங்களா? நீங்க என்ன இப்படி அநியாயம் பண்றீங்க? பல கோடி செலவு பண்ணிட்டாங்க ஏற்கனவே அட்வொகேட்ஸுக்கு. அந்த 1.5 கோடி கட்டியிருந்தா அது மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். வீணா அந்த அட்வொகேட்டுக்கு தான் போகுது. மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல போய் பல கோடி கட்ட போறாங்க ஒரு மூத்த வழக்கறிஞர். இந்த இடத்தை தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ மக்களுக்காக இந்த தலைவர் வராரா அல்லது முதல்வர் பதவி அதுல வந்து ஒரு ஷூட்டிங் நடத்தணும் அப்படின்றதுக்காக வராரா? ஐயா செங்கோட்டையன் சொன்னாரு பாருங்க, இந்த விசிலை எடுத்துட்டு போய் வயசானவங்க பக்கத்துல ஊதிராதீங்க, ஊதுனீங்கன்னா அதோட சங்கு ஊத வேண்டியதுதான். இல்ல, அவர் ஒரு அனுபவசாலியா சொல்றாரு. இன்னைக்கு அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க கட்சியிலேயே. அவர் மிகப்பெரும் வேதனையில் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. முன்னாடியே சொன்னார் இந்த மாதிரி விசில் ஊதாதீங்கன்னு. ஒரு சின்னத்தை கூட எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாத ஒரு மக்களாக இருக்கு. அந்த மக்களை அரசியல் படுத்த வேண்டியது அந்த தலைவருடைய கடமையா இல்லையா? நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகரும் பேராசிரியருமான மஞ்சுளா அம்மா இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த சாட்டை சேனல்ல எல்லாம் ஒரே பரபரப்பு. சமூக வலைதளத்தை எடுத்தா அங்க ஒரே மாறி மாறி போட்டுக்கிறாங்க. ஏன்னா வந்து பாரு அப்படின்ற மாதிரி வடிவேல் சொல்லிட்டு போவார்ல, அந்த மாதிரி தாவேக்காவில அந்த மாதிரி போட்டுட்டே இருக்காங்க. போடுறதுக்கு இடத்துக்குலாம் சாட்டையும் போறாரு. போய் அங்க ஒரு நிகழ்ச்சி அங்க பேசிட்டு சவால் விட்டு வராரு. ஆனா அந்த நபர் இது வரைக்கும் வெளியில வந்த மாதிரி எனக்கு தெரியல. 3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் பிரச்சனை இது? இன்னும் வந்து ஒரு தேர்தலையே சந்திக்கல, அதுக்குள்ள ஒரு மோதல். என்ன பிரச்சனை? தமிழ்நாடு வந்து எவ்வளவு நாகரிகமான அரசியலை பார்த்திருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து நிக்குது. இது வந்து தமிழ்நாடு செய்த பிழையா என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்ல, தமிழ்நாடு வந்து கலவரங்களையும் பார்த்திருக்கு. கொள்கை ரீதியிலான கலவரங்கள், மோதல்கள், பிரச்சனைகள், சாதிய மோதல்கள் நடந்திருக்கு. இது என்ன பிரச்சனை எனக்கு சுத்தமா புரியல. ஒரு அநாகரிகமான ஒரு அரசியல், ஒரு அரசியல்ல ஒரு கொள்கை வேணும், அதுல வந்து ஒரு உறுதி வேணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உதாரணத்துக்கு இந்த காமராஜர் ஐயாவை பத்தி சொல்லுவாங்க. அந்த காலகட்டங்கள்ல திமுகவை சார்ந்தவர்கள் வந்துட்டு இவருக்கு கல்யாணம் ஆகல, புள்ள குட்டி கிடையாது, எப்படி வந்து குடும்பத்தோட கஷ்டம் இவருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. அப்போ வந்துட்டு அறிஞர் அண்ணா வந்து அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதையும் அப்புறம் அப்படி இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக இங்க என்ன நடந்திருக்குன்னா, அவரை சொல்றீங்களே அண்ணாக்கு மட்டும் என்ன குழந்தை இருக்கா அப்படின்னு அங்க இருந்து ஒரு விமர்சனம். உடனே காமராஜர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த நபரை சட்டையை பிடிச்சிட்டு உட்கார சொல்லிட்டு அடுத்து யார் பேசணும் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு தேர்தல் வரும் பொழுது அப்போ காமராஜர் ஐயா தோத்து போயிறாரு. இன்னொருத்தர் ஒரு இளைஞன், ஒரு மாணவர் தான் வந்து வெற்றி பெறாரு, ஸ்ரீனிவாசன். ஆமா, ஆக்சுவலி காமராஜர் வெற்றி பெறணும்னு தான் ஒரு புதிய முகத்தை திமுக நிறுத்தினாங்க. ஆனா அவர் வெற்றி பெற்றுட்டார். அந்த வெற்றி பெற. ஆமா. அப்போ அவருக்கு வந்து பாராட்டு கூட்டம் நடக்குது. அந்த பாராட்டு கூட்டத்துல அறிஞர் அண்ணா கலந்துக்கிறாரு. கலந்துக்கும் பொழுது ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆர்வ கோளாறுன்னு தான் சொல்லணும். என்ன சொல்றாருன்னா, காமராஜரை தோற்கடித்த அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே வா, காமராஜரை இன்னைக்குல இதுக்கு மேல தோற்கடிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்துதான் வரணும். அந்த மாதிரி பேசக்கூடாது, ஜெயிச்சதுன்னு சொல்லி பேசுங்க, காமராஜரை தோற்கடித்தெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தடுப்பு அங்க கொண்டு வந்து போடுறாரு. இது அரசியலா? இன்னைக்கு வந்துட்டு ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கூட்டத்துக்குள்ள வந்துட்டு தாவேக்கா 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 தாவேக்கான்னு சொல்றது அரசியலா? அதுலயும் வேற இன்னும் நாத்தாக்காவினுடைய பாஷையில சொல்லணும்னா டிவிக்கேன்றாங்க. டீ விற்க வேண்டியது தானே அப்படின்னு கேக்குறாரு. வாஸ்தவமா தான் இருக்கு. அப்போ இவங்க கட்சி கூட்டம் நடத்தும் பொழுது ஐயோ அரசு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது, எங்களை இங்க வந்து பேனர் வைக்க கூடாதுன்றாங்க, இங்க பேசக்கூடாது, ஒரு பிரச்சாரமா எடுத்துட்டு போறாங்க. அவங்க எடுத்துட்டு நிகழ்ச்சிக்கான ஒரு ப்ரமோஷனா எடுத்துட்டு போறாங்க. அப்போ இன்னொரு கட்சி இப்படி ஒரு கூட்டம் நடத்தும் பொழுது நீங்க அந்த கூட்டத்துல என்ன செய்யணும்? நீங்க கூட்டத்துக்கு போகாதீங்க, ஆனா கூட்டத்துல போயிட்டு வேணும்ட்டே வந்து அந்த இடத்துல போய் தாவேக்கா டிவிக்கே அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்கா?
சரி, அந்த மாதிரி சொன்ன போதும் உங்களை ஓட ஓட விரட்டி இருக்காங்க. அத்தோடையாவது நிறுத்துனீங்களா அப்படின்னு கேட்டா, கார் எடுத்துட்டு வரோம். பசங்க பார்க்ல விளையாடிக்கிட்டே இருக்கும், ஊஞ்சலுக்கு தான் சண்டையே வரும். அந்த ஊஞ்சல்ல ஒண்ணு வந்து ஆடிக்கிட்டே இருந்த உடனே பின்னாடி பார்த்துட்டே இருக்கும், ஏய் எழுந்துரு எழுந்துரு, எழுந்துக்காது, அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உட்காந்துரும். அந்த விழுந்த குழந்தை என்ன பண்ணோம்னா சண்டை போடும். எதுக்குமே மசிலன்னா, நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன் தெரியுமா அப்படின்னு ஓடும். ஓடி போய் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வரோம். அப்ப பார்த்தா இது காணாம போயிருக்கும். இந்த மாதிரி பைக்ல வந்தாதான் ஒண்ணும் செய்ய முடியல, கார் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 காரோட வந்திருக்காங்க. அதுல ஒரு காரை பிடிச்சிருக்காங்க, மத்ததெல்லாம் துண்ட காணோம் துணிய காணோம் அப்படி ஓடி இருக்கிறாங்க. ஏன் இவங்களால கருத்தியல எதிர்கொள்ள முடியலன்னு பாக்கணும். சாட்டை விமர்சனம் வைக்கிறாரு, சாட்டை அவங்க பாணியில சொல்லணும்னா சாட்டை விஜய போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அது எல்லாமே கருத்தியலா அரசியல் தானே பேசுறாரு. பதிலுக்கு நீங்க அரசியலா கருத்தியலா பேச வேண்டியதானே. இருந்தா பேச மாட்டாங்களா? தெரிஞ்சா பேசியிருக்க மாட்டாங்களா? நீங்க என்ன இப்படி அநியாயம் பண்றீங்க? நீங்க வேணா ஒரு ஷீட் எடுத்து எழுதி கொடுத்து இதெல்லாம் பேசுங்கப்பா. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, வரி புலிய பார்த்திருக்கோம், பாயும் புலிய பார்த்திருக்கோம், வரி ஏய்ப்பு புலிய பார்த்திருக்கோமா அப்படின்னு அவர் கேக்குறாரு. பதில் சொல்ல முடியுமா? பதிலே இல்ல. என்ன செய்வாங்க பாவம். இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவர் எடுத்து வைக்கிறார். நீங்க தான் தூய சக்தின்னு சொல்றீங்களே, அப்போ சரியா வரி கொடுத்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கும் அவங்க அதை வந்து ஏத்துக்கல. மீண்டும் சுப்ரீம் கோர்ட் போறதுக்கு அவங்க பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க அட்வொகேட்டோட. எல்லாமே பண்ணுங்களேன். ஜனநாயக நாட்டுல நமக்கு எல்லாருக்கும் சமமான உரிமை. அதனால ஒரே ஒரு கேள்விதான், பல கோடி செலவு பண்ணிட்டாங்க ஏற்கனவே அட்வொகேட்ஸுக்கு. அந்த 1.5 கோடி கட்டியிருந்தா அது மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். வீணா அந்த அட்வொகேட்டுக்கு தான் போகுது. மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல போய் பல கோடி கட்ட போறாங்க ஒரு மூத்த வழக்கறிஞருக்கு. இந்த இடத்தை தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ மக்களுக்காக இந்த தலைவர் வராரா, அல்லது முதல்வர் பதவி அதுல வந்து ஒரு ஷூட்டிங் நடத்தணும் அப்படின்றதுக்காக வராரா? சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய சூழலா இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பத்தி ஒரு விமர்சனம் உண்டு. அவர் படங்கள்ல வாழ்ந்தாரு, ஆனா முதலமைச்சரா நடிச்சாருன்னுவாங்க. இன்னைக்கெல்லாம் யார்கிட்டயாவது சொன்னோம்னா யாராவது நம்புவாங்களா? அவர் வாழ்ந்த காலகட்டங்கள்லயே அதை வந்து யாராவது ஏத்துப்பாங்களான்னு கேட்டா இல்ல. ஆனா இப்படி ஒரு விமர்சனம் என்பது இருக்கு. அந்த மாதிரி இவருக்கு எத்தனையோ ரோல் பண்ணிட்டோம், முதலமைச்சரா இன்னும் பண்ணலையே. அந்த முதல்வர் நாற்காலி மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா அந்த கோட்டையில போய் உட்கார்ந்து அங்க ஒரு ரோட் ஷோ நடத்தி அதை வந்து வரலாற்றிலேயே ஒரு முறை அவருக்கு கிடைச்சது அந்த வாய்ப்பு, அவர் தவற விட்டாரு. முதல்வன் படம் வந்து முதல்ல விஜய் கிட்ட தான் அப்ரோச் பண்ணாரு சங்கர் சார். அவர் வந்து கதையை ஒழுங்கா கேட்காம அவர் வந்து ஏதோ ஒரு குழப்பத்திலேயே வந்து அந்த படத்தை வந்து வேண்டான்றாரு. அதுக்கப்புறம் தான் அது அர்ஜுன் கிட்ட போச்சு அந்த படம். அப்போ காலமே அவருக்கு வந்து அதை கொடுக்கல, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதனால ஒரு ஜனநாயக நாட்டுல இவங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லல, அது வருவதற்கான தகுதியை ஏற்படுத்திக்கோங்க. இப்போ சாட்டை துரைமுருகன் அவர் வந்து கொள்கை பரப்பு செயலாளர். அவர் அந்த அளவுக்கு கூர்மையா ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். நீங்க கூட கரூர்ல வரும்பொழுது பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினீங்க. யாராவது வந்து திமுகவை சார்ந்தவங்க வந்து உங்களுக்கு முன்னாடி கொடியை பிடிச்சாங்களா, இதை பண்ணாங்களான்னு கேட்டா ஒண்ணுமே நடக்கல. அப்போ இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விமர்சனம். இப்படித்தான் ஒரு கட்சி கூட்டமோ ஒருத்தரை வந்துட்டு குற்றச்சாட்டுகளை வச்சு தன்னுடைய தரப்பு நியாயத்தை வச்சு தன்னுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கறது அப்படின்றது ரொம்ப இயல்பு. இல்ல, நம்மளே பல பேட்டிகள் எடுத்திருக்கோம் நாம் தமிழரை விமர்சிச்சு. சாட்டை துரைமுருகனையும் நாம் தமிழரை 1000 விமர்சனங்கள் இருக்கு. ஏன் இவங்க அதை அப்ரோச் பண்ண மாட்டாங்க? இல்ல என்ன எதிர்பார்க்கறாங்க? இவங்களுடைய அரசியல் களம், இவங்களுடைய அரசியல் எப்படி இருக்கும் பிரச்சாரத்துல அப்படிங்கறதா இங்க நமக்கு கேள்விக்குறியாவது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரம் ஒண்ணுமே கிடையாது. விஜய் தான். மதுரை கிழக்குல விஜய், மேற்குல விஜய், தெற்குல விஜய் அப்படின்ற மாதிரி. திருப்பரங்குன்றம் தான் சொன்னாரு, போகலையே. ஆமா, இல்ல அவங்களுக்கு வந்து பிரச்சாரம்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு பதிலாக விஜய் படத்தை எடுத்துப்பாங்க. ஒரு பெண்மணி சொன்னாங்களே, நான் ஆடி போயிட்டேன் நானு இத்தனை வருஷத்துல. அந்த அம்மா வந்து மைக்ல பேசும்போது சொல்றாங்க, எனக்கு வந்து எங்க தலைவரை வந்து பார்க்கணும், அவரை வந்து ஒருவேளை பார்க்க முடியாம போயிட்டு நான் இறந்துட்டேன்னா, ஏன்னா சொல்ல முடியாது இல்லையா காலம், இயற்கையா ஒருவேளை நான் இறந்துட்டேன் அப்படின்னா எனக்கு குழி தோண்டி என்னை புதைக்கும் பொழுது தலைவருடைய படத்தை வச்சு புதைங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க ரசிகர்கள்னு சொல்றதா தொண்டர்கள்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு நபரை நீங்க அரசியல் வாழ்க்கைக்குள்ள என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? நீங்களும் இவ்வளவு பெரிய கனவு வச்சிருக்கிறவங்க அஜிதா மாதிரி தலைவரை பார்க்கணும்னு அவர் அலுவலகத்தை நோக்கி போனாவே இது நடந்துரும் நினைக்கிறேன்.
அந்த அம்மாவுக்கு நடந்ததை இவங்களுக்கு நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க போல இருக்கு. அப்போ இதுதான் அங்க இருக்கக்கூடிய நிலைமை. அதனால பிரச்சாரம்னு சொன்னா விஜய் அவர்களுடைய படம், பிரச்சாரம்னு சொன்னா விஜய் அவர்களுடைய ரோட் ஷோ, பிரச்சாரம்னு சொன்னா விஜய் அவர்களுடைய பேச்சு, இல்ல விஜய் அவர்களோட ஒரு படம் எடுத்துக்கிறது, அவ்வளவுதான். வேற மத்தபடி கருத்தியல் ரீதியாக சொல்லுவதற்கு என்ன இருக்கு? முதல்ல ஒரு 5 பேரை கொள்கை தலைவர்கள் அப்படின்னு, திடீர்னு பார்த்தா எம்ஜிஆர் அவர்கள் வந்து சேர்றாரு, திடீர்னு பார்த்தா ஜெயலலிதா அம்மையார் வந்து சேர்றாங்க. நம்ம சொல்லக்கூடாதுதான், ஆனா ஜெயலலிதா அம்மையார் வந்து ஊழல் குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி இல்லன்னு யாரும் சொல்ல முடியாது. ஊழல் ஒழிக்க வந்த ஒரே நாயகன் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த அம்மையாரை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அம்மாவால பெரிதும் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான். ஜெயலலிதா அம்மையார் ஒரு பெண்ணாக ஒரு அரசியல் களத்துல எப்படி சுழண்டு பண்ணாங்க, ஆளுமை பல இருக்கு. ஆனா ஊழல்னு பேசும்போது அங்க அவங்க குற்றவாளின்னு அந்த தொட்டில் குழந்தை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமா பாக்குறேன். அதாவது பெண் குழந்தைகளை எல்லாம் அப்படியே தெரு ஓரங்கள்ல, குப்பை தொட்டிகள்ல, சாக்கடைகள்ல போடக்கூடிய ஒரு சூழல்ல நான் இருக்கேன், நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு அரசாங்கமே அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை வந்து கொண்டு வந்தது. அது அவங்களுடைய ஆட்சி காலத்துல அம்மா உணவு திட்டம், அம்மா உணவகம்லாம் கொரோனா காலங்கள்ல கண்ணீர், அதாவது சாலை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் அல்லது தினக்கூலிக்கு போகக்கூடிய மக்கள் எதை வச்சு சாப்பிட்டாங்கன்னா அம்மா உணவகம் தான். அதுல எல்லாம் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது சிட்டிங் இது சிஎம்மா இருந்தவங்க, சிஎம்மா இருந்து தண்டனைக்கு உட்பட்டு சிறைச்சாலைக்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல எப்படி வந்து அவங்கள சொல்றாங்க அப்படின்றதே எனக்கு தெரியல. அப்போ கொள்கை ரீதியாக பேசுவதற்கு ஒண்ணும் இல்லை. அங்க இருந்து எடுத்துக்கிறாங்க, இங்க இருந்து அண்ணா வந்து நிக்கிறாரு, அண்ணா வந்து காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அப்புறமா வேற எதையாவது உங்களால ஒரு சின்னம், விசில்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம், அதை வந்து தமிழ் படுத்துறேன் அப்படின்னு நாத்தாக்காவில இருந்து வந்து தமிழ் படுத்துறாங்க. அதை சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. சரி, இலக்கியங்கள்ல அதுக்கு வந்து சீழ்கை விடுத்தல்னு பேரு. இப்படி மடக்கி நம்ம இந்த வேர்டு கூட நல்லாதான் இருக்கு. ஆமா, சீழ்கை விடுத்தல். ஏன்னா அந்த காலங்கள்ல மொழிக்கு முன்னாடி இப்படிதான் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதனால இந்த மாதிரி அந்த விசிலையே கூட அந்த மாதிரி, சரி அது கூட பரவாயில்ல, யாரோ ஏதோ ஒண்ணு கிண்டல் செய்யறாங்க. இப்போ ரெட்டை இலை கூட சொல்லுவாங்க, முளைச்சு 3 இலை கூட விடல அதுக்குள்ள வந்துட்டீங்களா அப்படின்னு. சரி, அந்த மாதிரி கிண்டல் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஐயா செங்கோட்டையன் சொன்னாரு பாருங்க, இந்த விசிலை எடுத்துட்டு போய் வயசானவங்க பக்கத்துல ஊதிராதீங்க, ஊதுனீங்கன்னா அதோட சங்கு ஊத வேண்டியதுதான். இல்ல, அவர் ஒரு அனுபவசாலியா சொல்றாரு. இன்னைக்கு அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க கட்சியிலேயே. அவர் மிகப்பெரும் வேதனையில் இருக்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர் ஒரு பிரஸ் மீட்டுக்கு போனா தாவேகா தொண்டர்கள் குவிஞ்சிருக்காங்க. ஏன்னா தலைவர்கள் வரும்போது அவங்க குவிஞ்சு ஒரு மரியாதை, அந்த கூட்டத்துல அவர் பேசுறாரு அப்படின்னா விசில ஊதி அவர் பேச விடாம வெறுப்பேத்தி அவர் வேணான்னு ஓடுறாரு. அவர் பிரஸ் மீட்டே வேணாம் அப்படின்னு போறாரு, வெறுத்து. அந்த அளவுக்கு அவரை பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் அவர் முன்னாடியே சொன்னார் இந்த மாதிரி விசில் ஊதாதீங்கன்னு. அப்போ ஒரு சின்னத்தை கூட எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாத ஒரு மக்களாக இருக்கு. அந்த மக்களை அரசியல் படுத்த வேண்டியது அந்த தலைவருடைய கடமையா இல்லையா? அதை அவர் செய்திருக்கிறாரா? இன்னைக்கு வந்து விருப்ப மனு எல்லாம் வாங்குறாங்களே, அப்பாவது தலைவர் தன்னுடைய முகத்தை காட்டியிருக்கிறாரா? நிலவே முகம் காட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா? அந்த பனையூர்ல ஒரே டிராபிக் ஜாம்ன்றாங்க. அங்க மக்கள் அங்க பாத்தீங்கன்னா எந்த தொல்லையும் வேணாம் அப்படின்னு சொல்லி கடலோரமா போய் சேர்றாங்க. அவங்களே ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் எப்படி சொல்றது? இத்தனைக்கும் ஒரு பதவிக்கு வரல, ஒரு பொறுப்புக்கு வரல, ஒரு ஆட்சிக்கு வரல, அப்பவே இப்படி இங்கதான் நீங்க யோசிக்கணும். அடுத்து அருண்ராஜ் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. எங்க தலைவர் போல தலைவருக்கு இலக்கணம்னா அவர் தான். ஏன்னா காலையில வந்து கிரௌட ஏத்தி பிரச்சனை பண்ணாங்கன்னு, ஒரு மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு தலைவரை கண்டது உண்டான்னு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அத்தோட விட்டுட்டு ஓடி இருப்பாரு. அதையும் அவர் சொல்லாம விட்டாருன்னு தெரியலையே. கரூர்ல 41 பேர் வந்து துடிக்க இறந்திருக்காங்க. அதை பத்தி கவலைப்படாம என்ன நான் காப்பாத்திக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஓடி இருக்காரு. அதையும் பேச வேண்டியதுதானே. கரூரை பத்தி அப்புறமா பேசுவேன்னு சொல்லிருக்காரு அவரு. இன்னும் எத்தனை 10 வருஷம் கழிச்சா? மகாபலிபுரத்துல சந்திச்சாங்களே குடும்பத்தை, அப்ப பேசும்போது கரூரை பத்தி நான் பிறகு பேசுவேன்னு சொன்னாரு. புதுச்சேரியில பேசும் கரூரை பத்தி நான் பிறகு பேசுவேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பேசுவாரு, நீங்க நம்புங்க. உங்களுக்கு வந்து இந்த புலி படத்துக்கு கால தாமதமா எனக்கு வந்து ரெய்டு பண்ணி கண்டுபிடிச்சு ஃபைன் போட்டிருக்கீங்களேன்னு கேக்குறீங்களே, அப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்பவே பேசணுமா அப்புறமா பேசணுமா? உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? எவ்வளவு மோசமான ஒரு மனநிலை பாருங்களேன். இத்தனைக்கும் அது பணம் கட்டினா போயிட போகுது,
இது உயிர், நீங்க என்ன பண்ணாலும் வரப்போறது இல்லை. குறைந்தபட்சம் உங்களால ஆறுதல் தான் சொல்ல முடியும். ஒருத்தன் உயிரை இழந்துட்டு நிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் குடும்பத்துக்கு என்ன சொல்ல முடியும்? நான் இருக்கிறேங்க, நான் பாத்துக்கிறேங்க, உங்களோட நான் இருந்து அதை சுமக்கிறேங்க அப்படின்னு சொல்றதுதான். அதையே நான் அப்புறமா சொல்லுவேன் அப்படின்னா எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒருத்தர் கூட இந்த மாதிரி விட்டுட்டு ஓட மாட்டார். அதுக்கு தலைவனா இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. சாதாரணமா இப்ப உங்களை நம்பி ஒரு 10 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க மறுபடியும் சரியா வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்களான்னு நீங்க போன் பண்ணி கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஒரு சாதாரண வீட்டுக்குள்ள உறவினர்கள் வந்தாலே நம்ம இவ்வளவு தூரம் பாக்குறோம். உங்களை நம்பி எங்க இருந்தோ புறப்பட்டு வந்திருக்கிறாங்க, ஆனா அவங்கள பத்தி எல்லாம் நான் கவலையே பட மாட்டேன், நான் வந்தா அங்க கூட்டம் கூடிடும் அப்படின்னால நான் போய் தலைமறைவாயிடுவேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையிலுமே ஒரு தலைவனுக்கு அழகே கிடையாது. இந்த சூழல்ல இவர்களை நோக்கி இன்னைக்கு ஆட்சியும் அதிகாரமும் வந்தா தமிழ்நாட்டினுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இன்னொரு கட்சியினுடைய ஒரு பொதுக்கூட்டத்துல போய் இந்த அளவுக்கு நம்ம செய்யறோமே, இது பொது அமைதிக்கு ஊறு விளைவிப்பது இல்லையா அப்படின்ற அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம கடைசியில கேஸ் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறோம். இத்தனைக்கும் சொல்லும் போது அவங்க வேற சிறுவர்கள்னு சொல்றாங்க. ஆமா, மாவட்ட செயலாளர் தப்பி ஓடிட்டாரு, தலைமறைவா இருக்காரு. மாட்டின சிக்கியது இளைஞர்கள் தான், அவங்க தான் கேஸ் இப்போ வாங்கிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அடுத்த கட்டமா வாழ்க்கையினுடைய எந்த முன்னேற்றமும் கிடைக்காதே. எதுவா இருந்தாலும் நீ வழக்கு வாங்கினவன் இப்படியே தானே இருக்கும். அப்போ இது கூட அவங்களுக்கு தெரியாம தலைமறைவு ஆகிறதையே ஒரு கொள்கையா வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியை பத்தி என்ன பேசுறதுன்னு. சரி, ஓகே. இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு இந்த சண்டேல, பல சம்பவம் நடந்திருக்கு. விசிக பாமக இடையே ஒரு கைகலப்பு நடந்திருக்கு. அரசியல் ரீதியா 13 வருஷத்துக்கு முன்னாடி 14 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னனோ அதே தான் இன்னைக்கும். பாமக பாஜக இடம்பெறக்கூடிய எந்த கூட்டணியிலும் நான் இடம்பெற மாட்டேன்னு 3வது முறையா சொல்லிட்டாரு இந்த எலெக்ஷன் ஃபீவர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திருமாவளவன். அதுதான் இந்த மோதலுக்கு காரணமா இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கு? அதாவது விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்கள எப்படியா பாக்குறாங்க இந்த சமூகம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள். ஒடுக்கப்பட்ட மக்களை நம்ம என்ன பண்ணாலும் நம்மள யாரும் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க அப்படின்ற உணர்வு சாதாரணமாக பொது புத்தியில இருக்கு. உன்னெல்லாம் அடிச்சு போட்டா கூட ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்ல தெரியுமா அப்படின்னு ஒரு வசனம் வைப்பாங்க பாருங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் இவங்க இருக்கிறாங்க. அதனால எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களை சீண்டி பார்ப்பதை ஒரு வேலையாக இடைநிலை சாதியினரும் ஆதிக்க சாதியினரும் காலம் காலமாக செய்யறாங்க. அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் ஆரம்பத்துல அந்த கட்சியை தொடங்கும் பொழுது சமூக நீதிக்கான கட்சி அப்படின்னு கொண்டு வர்றாரு. ஏன்னா அவர் இன்னைக்கு கூட பேசும்போதெல்லாம் சொல்லுவார், நான் எத்தனை அம்பேத்கர் சிலைகளை திறந்திருக்கிறேன், அந்த திறப்பு விழாவுல திருமா ஐயாவே இணைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பயணிச்ச காலம் உண்டு. அதனால அதை பத்தி எல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் வர வர என்னாச்சு, இந்த கழுதை தேஞ்சு கட்டெரும்பாச்சுன்னு இல்லையா, அந்த மாதிரி அவர்களுடைய மகன் வந்ததுக்கு அப்புறமா அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவா போயிடுச்சு. இன்னைக்கும் தமிழ்நாட்டுல 3-4 கோயில்கள் மூடப்பட்டே கிடக்கிறது. இன்னைக்கு எங்கேயோ ஏன் சொல்றீங்க, நம்ம ஆவடி பக்கத்துல இருக்கக்கூடிய கரலப்பாக்கம், கரலப்பாக்கத்துல கூட என்ன நிலைமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரலப்பாக்கம் ரொம்ப தூரம் கிடையாது. நீங்க ஆவடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பஸ்ஸை ஏறினீங்கன்னா குறைந்தது அது கிட்டக்கு தான், ஆனா அதை சுத்தி கித்தி போறதுக்குள்ள ஒரு 2 மணி நேரம் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். அங்க போனீங்கன்னா ஊர் தனியா தான் இருக்கும், சேரி தனியா தான் இருக்கும். அங்க சமூக பணி செய்யக்கூடிய மாணவர்கள் அங்க போனா ஊருக்கு தனியா ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தணும், சேரிக்கு தனியா ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தணும். ஏன்னா ஊருக்குள்ள நடத்தக்கூடிய கலை நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு அனுமதி கிடையாது. அங்க போய் நீங்க கலை நிகழ்ச்சி பண்ணீங்கன்னா இவங்க அங்க வரமாட்டாங்க, ஏன்னா இவங்களுக்கு ஒட்டிக்கும் தீட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஒரு மனநிலைக்கெல்லாம் என்ன காரணம்? இதை சாதி ரீதியாக மத ரீதியாக மக்களை அப்படியே அந்த பெருமைப்பட வைக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அதைத்தான், அந்த மனநிலையத்தான் திருமா அவர்கள் எதிர்க்கிறார். இப்போ இந்த சூழல்ல அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கையில அவர் ஒரு நாளும் காம்ப்ரமைஸ், சமரசம் செய்து கொள்வதே இல்லை. எனக்கு ஆட்சியை விட, அதிகாரத்தை விட, தேர்தல் வெற்றியை விட எனக்கு கொள்கை ரொம்ப முக்கியம். இல்லாட்டி நீங்க யோசிச்சு பாருங்க, திமுகவுல அந்த தொகுதி இழுபறியா இருக்கு, இவ்வளவு சீட்டு தான் கொடுக்குறாங்க, ரிசர்வேஷன் பகுதியில தான் கொடுக்குறாங்க, இப்படி எவ்வளவு வெளியில இருந்து ஒரு பேச்சு வருது. நமக்கே எப்படி இருக்கும், என்னடா 4 பேர் 4 விதமா பேசுறானே, இங்க இருக்கிறது வெளியில வந்துடலாமேன்னு. ஆனாலும் அந்த கூட்டணியில இருக்க வேண்டிய அவசியம் என்ன, இருக்க வேண்டிய காரணம் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், மதவாதத்திற்கு எதிரான,
பாசிசத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடை நம்ம எடுக்கணும். அப்போ பாசிசத்துக்கு எதிராக யார் இருக்காங்களோ அவங்களுடைய தோள்களை நம்ம வலிமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் அவர் அங்க இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த சூழல்ல சாதியை வந்துட்டு நான் யார் தெரியுமா, நான் ஆண்ட பரம்பரை, எல்லாரும் ஆண்ட பரம்பரைன்னா அப்புறம் ஆளப்பட்டது யார்? அப்ப எல்லாரும் தலையில கிரீட வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருந்தீங்களா? என்னன்னே நமக்கு புரியல. ஆண்ட பரம்பரைன்னு ஒரு பெருமையை வந்துட்டு உணர்வு ரீதியாக அந்த ரத்தத்துல ஏத்தி விட்டுருக்காங்களே, அதனாலதான் இன்னைக்கு ஆணவ கொலைகள்லாம் இந்த அளவுக்கு நடக்குது. அப்போ இதுல இருந்து ஒரு மாற்று எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு. ஆனா இதை இந்த சமுதாயத்திற்கு புரிய வைத்திருக்கிறார்களா? அப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள், அவரை நான் தப்பு அப்படின்னு சொல்ல வரல, ஆனால் அவர் எடுத்த 2011-12 அப்புறம் அவர் எடுத்த நிலைப்பாடு என்ன அப்படின்னா ஒரு சாதி கட்சியாக அது மாறிக்கொண்டது. அப்போ அந்த சாதி பெருமையை பேசிக்கிட்டு அந்த சாதியில இருக்கிற எனக்கு வந்து எப்படி இருக்கும் தெரியுமா, நாங்கெல்லாம் எங்க இருந்து வந்தோம் தெரியுமா அப்படின்னு அதுக்கு ஒரு புராண கதைகளை எல்லாம் எடுத்து விட்டுட்டு, அப்போ நாங்க இவங்க எல்லாரையும் விட மேல, நாங்க வந்து அடிக்கலாம் இவங்கள, நாங்க இவங்களை திட்டலாம், நாங்க இவங்க மேல காரி உமிழலாம், இப்படின்ற ஒரு மனநிலை அங்க இருக்கு. அதனால்தான் இந்த மோதல் போக்குக்கு வந்து நான் காரணம்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ஆறுதல் தேவைப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்காரு. வயது மூப்புல இருக்காரு. மகன் வந்து இன்னைக்கு கூட செய்திகள்ல வந்திருக்கு, அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது தேர்தல் ஆணையம். அன்புமணி தான் தலைவர் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. எங்க கிட்ட இருக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில அவர் தான் தலைவர் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இன்னைக்கு அவர் பெரும் அதிர்ச்சியில் இருப்பார். இப்போ ஒரு அரசியல் ஆறுதல் அவருக்கு தேவை. திமுக அவர் எடுத்திருக்கக்கூடிய கொள்கைப்படி பாஜகவோட நான் அதாவது அன்புமணி இருக்கக்கூடிய பாஜகவோட நான் போக மாட்டேன் அப்படின்றாரு. திமுகவோட போறதுக்கு ரெடியா இருக்காரு. அப்படிங்கும்போது தந்தை மகன் அப்படிங்கிற அளவுல எல்லாம் பேசிக்கிட்டாங்க திருமாவளவன் அவர்களும் ராமதாஸ் ஐயா அவர்களும். அப்படிங்கும்போது இது ஒரு இஷ்யூவா இருக்கே, அடிமட்டத்துல அந்த அக்செப்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறது ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு ஒரு இடைஞ்சலா இருக்கே. இப்போ இந்த இடம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு இடம், ஒரு சென்டிமெண்டலா ஒரு இடம். ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி மகன் எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல நான் என்ன உங்ககிட்ட வந்து நிக்கணுமா அப்படின்னு முதல்வரை வந்து கேட்டார் இல்லையா, அப்போ அவருடைய போய் நான் வந்து பாக்கணுமா அப்படின்னு ஒருமையில பேசினார் அப்படின்னு சொல்லி பரவலாக ஒரு விமர்சனம் வந்தது. ஏன் அந்த மாதிரி பேசினாரு? அப்போ அவருடைய மனநிலை என்னவா இருக்கு அதைத்தான் நம்ம மறுபடியும் சொல்ல வரோம். தனிப்பட்ட முறையில அவரை வந்து நம்ம வெறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் கொள்கை ரீதியாக அவர் எங்க வந்து நிக்கிறாரு. இப்போ கூட மகன் வந்து இந்த மாதிரி தனிச்சு போய் கட்சி வந்து பிளவுபட்டு இருந்து அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பு இவருக்கு வந்திருந்தா கூட வேற. இப்போ சின்னமே யாருக்கு போகும் அப்படின்னு தெரியல. சின்னம் இல்ல, அவர்கிட்ட கட்சி இல்ல, சின்னம் இல்ல. இப்ப கட்சியில இருக்கக்கூடிய சில பேர் வந்துட்டு மகன் அன்புமணி அவர்களை நோக்கி போறாங்க அப்படின்னு சொன்னா என்ன காரணம் இருக்கும்? இவருக்கு வயசாயிடுச்சு, அவருக்கு இன்னும் இருக்கு. அப்போ நம்ம ஆட்சியை பாக்குறதோ அதிகாரத்தை பாக்குறதோ நம்முடைய எதிர்காலம் இருக்கே அப்படின்றதுனால அங்கேயும் போகலாம். அதுதான் அடிப்படையா இருக்கும். அப்போ இங்க வந்து யாரு இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக விஸ்வாசின்னு இருக்கிறாங்க இல்லையா, அவர்களால வந்து இங்க இருக்க முடியும். அப்போ இவருடைய இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்து மனசுல கருத்தில் கொண்டு நம்ம, அதாவது ஜாதிக்கு எதிரான மனநிலை கொண்ட, மதத்திற்கு எதிரான, மத வெறிக்கு எதிரான மனநிலை கொண்ட அந்த கட்சிக்குள்ள நம்ம சேர்க்க முடியுமா அப்படின்றதான் யோசிக்கிறாங்க. மற்றபடி அவருடைய நிலைமை அப்படின்றது ரொம்ப பாவமா இருக்கு. ஒரு மகன் இந்த அளவுக்கு வந்து நடந்து கூடாது. நம்ம அரசியல்லையே சாதாரணமா பாக்குறோம், அப்பாவுக்கு அடுத்ததாக மகன் வராரு அப்படின்னு சொல்லலாம் கூட அந்த மகன் எந்த அளவுக்கு வந்து மரியாதையோடையும் மதிப்போடையும் நடத்துறாரு. ஒரு அப்பாவை எப்படி நடத்துறீங்களோ அதை வச்சுதானே சமுதாயம் வந்து உங்களை பார்க்க போகுது. அப்போ அப்பாவையே இந்த அளவுக்கு நீங்க நடத்துறீங்க அப்படின்னா அவர் இத்தனைக்கும் கொல்ல போறாங்கன்ற அளவுக்கு சொல்லிட்டாரு. தாயை எப்படி நடத்தினார் அப்படின்றத எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய படங்கள்ல ரொம்ப அழகான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுட்டே வந்தார். தாயை வந்து போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு பிக்சரா இருக்கும். எந்த கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாகாதவரா வந்து அவரை நம்ம பார்க்க முடியும். அதே போல ஒரு அறம் செய்யக்கூடிய இடத்துல வயசான மூதாட்டிகளை எல்லாம் அப்படியே அரவணைச்சு போற மாதிரி எல்லாம் ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு இது தேவை அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து அவர் கட்டமைச்சுக்கிட்டே இருந்தார். அந்த மாதிரியான ஒரு பிம்பம் இங்க எல்லாமே உடைஞ்சு போச்சு. அப்போ இந்த சூழல்ல இவரை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ திருமா ஐயா அவர்கள் வந்து
மன்னிச்சு ஏத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் கூட விசிகாவினுடைய தொண்டர்கள் அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நான் தான் தலைவன், நான் தான் இதை நிறுவனேன், நான் முடிவெடுத்துருவேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லாம நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுடைய அந்த ஆலோசனைக்கு உட்பட்டு தான் நான் நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவனுக்கு முன்னாடி இதையெல்லாம் நம்ம எப்படி பாக்குறதுன்னே தெரியல. அதனால ராமதாஸ் ஐயா அவர்களுடைய நிலை அப்படின்றது அரசியல்ல இப்படி ஏற்பட்டிருக்க கூடாது. ஆனால் ஒரு தவறான நிலைப்பாடு எடுத்ததனுடைய விளைவை அவர் இன்னைக்கு சந்திக்கிறார் அப்படின்னு தான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நன்றி மேம். ஏன்னா ஒரு பக்கம் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. 2026 தேர்தல் வந்து ஒரு 2 மாசம் முன்னாடி வரைக்கும் ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷுவலா இருந்துச்சு. இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆகல, விஜய் வந்திருக்காரு, ஓட்டுகளை பிரிக்க போறாரு, 4 முனை கூட்டணி அப்படின்னு. இப்ப வந்து இந்தியா கூட்டணியிலேயே பல சலசலப்புகள் இருக்கு. மாணிக்கம் தாகூர் வந்து தொடர்ச்சியா பேசிட்டே இருக்காரு. அவர் பேசி அவரை வந்து மௌனமாக்கல தலைமை அப்படின்னா அப்பயே புரிஞ்சுக்கலாம்னு அர்த்தம். அதனால தொடர்ந்து நம்ம பேசுவோம். என்ன குழப்பங்கள்ல திமுக, அதாவது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சும்மா அந்த பணங்காட்டு நரி மாதிரி ஒரு சலசலப்பு இருக்குமே தவிர அதுல எந்த விதமான இதுவும் கலைஞ்சு போற மாதிரி எதுவுமே இருக்காது அப்படின்றதுதான் அங்க இருக்கக்கூடிய இன்டாக்ட். உங்க நம்பிக்கை பெரும் நம்பிக்கையா இருக்கு. தொடர்ந்து பார்ப்போம் காங்கிரஸும் திமுகவும் என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னு. பொறுத்து வந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.